வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த தாக்குதல்கள் இடம்பெறப் போகின்றன என்பது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்திருந்தது. ஜனாதிபதிக்கு தெரிய வந்த உண்மை. இலங்கை மக்கள் எதிர்கொண்ட நிலைக்கு காரணம் அரசியல் அதிர்ச்சியே. எஸ் ஜெய்சங்கர் அறிவிப்பு. மக்களுக்கு சமமான உரிமைகள் கிடைக்க போராடும் ஜனாதிபதியான ஒரு தரப்பு. இனி விரிவான செய்திகள். மேல்மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துரனால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்க தகடு கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுணுகல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பதுளை மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் சுஜித் வேதமுலவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதி பிரதம காவல்துறை பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட காவல்துறை குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட வாகனம் காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் எனவும் முன்னாள் அமைச்சரின் மைத்துரனால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் சோஷித ராஜபக்ஷ, அவன்கார்ட் உரிமையாளர் நிஷங்க சேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு 8 துப்பாக்கிகளும், நிஷங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், யோசித ராஜபக்ஷவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 ஆகும். மில்லிமீட்டர் 9 ரக 16 துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகின்றன. இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை எனில் 1916ஆம் ஆண்டு 33ஆம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கமைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு புதிய அரசாங்கத்திற்குள் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகன் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொருளாதார மீட்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை புதிய ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார நெருக்கடி நிலையை தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டிற்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதன்போது 3ஆம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் 4ஆம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் 4ஆம் தவணைக்கான 300 அல்லது 330 மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை தேர்தல் ஆணைக்குழு இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. இதன்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமனங்களை கையளிக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்ட தினத்தில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை உரிய தெரிவத்தாட்சி அலுவலரிடம் பெயர் குறித்த நியமன பத்திரங்களுடன் ஒப்படைக்க வேண்டும். பெயர் குறித்த நியமன பத்திரத்துடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. இதேவேளை தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதல்கள் இடம்பெறப் போகின்றன என்பது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்திருந்தது என பாதிக்கப்பட்ட ஒருவர் ஜனாதிபதியின் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுடன் நேரடியாக உரையாடிய வேளை பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வேளை பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்பதை அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்திருந்தது என குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி மிக முக்கியமான சில அரசியல்வாதிகளின் விசேட பாதுகாப்பு பிரிவினருக்கு மாத்திரம் தாக்குதல் இடம்பெறலாம் என தகவல் வழங்கப்பட்டிருந்தது என அனுரகுமாரவிடம் தெரிவித்துள்ளார். எனக்கும் எனது சகாக்களுக்கும் அவ்வேளை விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு நீதியை வழங்க முடியும் என்பதை கோடிட்டு காட்டியுள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை விசாரணைகள் மூலம் அடையாளம் கண்டு அவர்களை தண்டித்தல், எதிர்காலத்தில் மீண்டும் அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுவதை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2 வருடங்களின் முன்னர் இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரம் இன்று பலவீனமான நிலையில் உள்ளது. கடந்த 5 வருடங்களில் மிக மோசமான நிலையை எதிர்கொண்ட உலகின் பல பகுதிகளுக்கு அவர் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாடுகளில் வாழ்க்கை தர வீழ்ச்சியை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். நான் இலங்கையை இங்கு குறிப்பிடலாம். நான் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன். நான் அங்கு அடிக்கடி செல்கின்றேன். அங்கு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களின் காரணம் என்னவென்றால் அவர்கள் எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சியே அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட சில காரணிகளாலும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத வெளிவு காரணங்களினாலும் இவர்கள் அந்த நிலையை அனுபவித்தனர். உக்ரைனில் நாங்கள் பார்க்கின்றோம், மத்திய கிழக்கில் நாங்கள் பார்க்கின்றோம். பூகோளமயப்படுத்தப்பட்ட உலகில் பதற்றங்களும் மோதல்களும் உலகின் ஏனைய பகுதிகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்த போகின்றன. ஒரு பிராந்தியத்தில் இல்லை, எல்லா பக்கத்தில் இருந்தும் அனைவருக்கும் இவை ஏதோ ஒரு வடிவத்தில் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சமமான உரிமை கிடைக்க தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும் என அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஹேமந்த் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதித்துவத்தினை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடலிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், சாதாரணமாக வரி செலுத்தும் அனைத்து மக்களும் துன்பங்களை தான் அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் கல்வி தேவைகள், சுகாதார தேவைகள், சட்டம் அரச நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் உள்ளிட்டவை நிறைவேற்றப்படும் போது அது பக்கசார்பாகவே நடைபெறுகின்றன. இந்த நாட்டில் வாழும் மக்கள் என்ற ரீதியில் நாம் அனைவரும் சமமாகவே இருக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் என்ற மனப்பான்மை எல்லோர் மத்தியிலும் ஏற்பட வேண்டும். எனவே எமது நாட்டில் சட்டத்திட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆனால் மக்களின் வரிப்பணத்தில் வாழும் ஒரு சிறிய குழுவினர் மாத்திரம் அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து வாழ்கின்றனர். கோடிக்கணக்கான பணத்தினை அவர்களின் சொந்த விருப்புகளுக்காக பயன்படுத்துகின்றனர். இந்த அரசியல் கலாச்சாரத்தினை மாற்ற வேண்டிய பொறுப்பும் தேவையும் அனைவரிடமும் உள்ளது. எனவே நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான பிரதிநிதித்துவமும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க வேண்டும் என கூறியுள்ளார்.